உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வாரம் வந்திருக்கிற படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த வேகாத வெயிலில் நொந்து நூலாகி நூடல்ஸ் ஆகி போய் இந்த படத்தை இப்படி பார்க்கணுமா, ஒன்று நெகட்டிவாக சொல்லுங்க, பார்க்கணுமா அப்படின் பொழுது அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த படத்தின் மீதான ஆரம்ப கட்டகால எதிர்பார்ப்புகள். முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் பல பேட்டிகளில் சொன்னது, இது துரேந்தருடைய இன்னொரு வடிவமாக இருக்கும். அப்புறம் இந்தியாவில் நடந்த ஒரு 7 உண்மை சம்பவங்களை 1962 ஏதோ சரி, அதுலேருந்து ஒவ்வொரு சம்பவமாக கோத்து கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பை த்ரில்லர். உங்களுக்கு படம் ஆரம்பிச்சதுலேருந்து வணக்கம் போடுற வரைக்கும் அப்படி உங்களை அப்படி கொண்டு போகும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் சொன்ன எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் அவங்க டைமை நமக்காக ஒருத்தர் ஒதுக்குறாங்க அப்படின் பொழுது அந்த 200 ரூபா அப்படின்ட்டு நான் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், அந்த 2.5 மணி நேரத்தை ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அதை வீணடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அது பிடிச்சிருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்னொரு காரணமாக அமைஞ்சது அப்புறம் துரேந்தர். இன்னொரு விஷயம், மோடி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, மோடி மாதிரி நடிச்சிருக்காரு, மோடிலாம் வராரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆர்யா பல இடங்களில் பேட்டி கொடுத்துருந்தாரு. 3 வருஷம் நான் படாத பாடு படுத்தேன், ஏன்னா ஆர்யாவுக்கு படமே கிடையாது. அப்புறம் வீட்லேயே முடங்கி கிடந்தேன், பட வாய்ப்பு இல்லாமல் என் நண்பன் சந்தானம் தான் கேலி பண்ண, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு எதிர்பார்ப்பு கௌதம் ராம் கார்த்திக். ஏன்னா ஒரு வெற்றிக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அவங்க அப்பா கார்த்திக்கோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு நடிகர். கௌதம் ராம் கார்த்திக் கூட நல்ல திறமையானவர் தான்பா, அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சரத்குமார் நடிச்சிருக்காரு. இந்த எதிர்பார்ப்பெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்து மேலே நமக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, இந்த வெயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு காரணம்னா, இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் எஃப்ஐஆர், அந்த படம் கூட நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு. இது என்ன சொல்லுது, ஒரு ஸ்பை த்ரில்லர் படம், பயங்கர டெக்னிக்கலாக எடுத்துருக்குறோம், ஒரு ஹாலிவுட்டுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கும். ஆர்யாவுக்கு ஒரு பெரிய கம்பேக் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது என்ன தான் போய் பார்ப்போம். படத்தோடைய ஒரு கதை அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் டிவைஸ் ஒன்று ஒரு இடத்துல மாட்டிக்குது. அந்த டிவைஸை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இதுக்கிடையில் ரஷ்யா, பாகிஸ்தான், அப்புறம் இந்திய உளவாளி, இப்படியே கதை போயிட்டுருக்கு. அதை ரொம்ப முழுசாலாம் சொல்ல வேணாம், ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் தான் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக பிரமாதமாக இருக்குதுங்க, மாற்று கருத்து கிடையாது. டெக்னிக்கலாக அருமையாக எடுத்திருக்காங்க. படத்துக்கு செலவும் சும்மா தண்ணி மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைட்டு, அதெல்லாம் ரைட்டுங்க. கதை, திரைக்கதைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை. இந்த 7 உண்மை சம்பவங்கள் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு 7 உண்மை சம்பவங்களில் சில கற்பனைகள் சேர்த்து தான் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 7 உண்மை சம்பவம் நானும் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன், அந்த கற்பனைகள்லாம் சேர்த்து. இதெல்லாம் தாண்டி படத்தை திரைக்கதை எப்படி இருக்குது, படம் ஸ்டார்ட் ஆகுது, போகுது, நடக்குது, என்ன சொல்கிறது, ஒரு திருப்புமுனையான காட்சி இருக்குது, ஒரு எமோஷனல் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே படம் பார்க்குறவனுக்கு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நிறைய டைரக்டர் தப்பு பண்ணிடுறாங்க. நீங்கள் பில்டப் கொடுக்குறீங்க, பிரம்மாண்டத்தை கொண்டு வரீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, துரேந்தர்லாம் அடித்து தூக்கி சாப்பிட போதுன்றீங்க. அப்புறமா இது இந்திய சினிமாவுக்கு ஒரு துரேந்தர்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு துரேந்தர்னு பில்டப்பை கொடுக்குறீங்க. எல்லாம் ரைட்டு தான், ரைட்டு, அது ஒன்றும் தப்பே இல்லை. அங்கே ஸ்க்ரீனில் எமோஷ்னல் ஆகிற கேரக்டரு இங்கே படமாறனுக்கு எமோஷன் ஆகலைங்களா? அங்கே சென்டிமெண்ட் பேசுதுன்னா இங்கே சென்டிமெண்ட் ஆகணும்ல. அங்கே ஆக்ரோஷமாகனாலும் இங்கே கொஞ்சமாவது அவன் சேரை பிடிச்சி அப்படி கொடுக்கணும்ல, லேசாவது. அதெல்லாம் இல்லாமல் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தது. ரைட், ஓகே, இது நம்ம நடக்க போகுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் படம் போய்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு போய் முடிஞ்சதுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாரு இந்த டைரக்டர் அப்படின்ற எதிர்பார்ப்பு, அதுதான் அப்படி வருது நமக்கு தெரியுது. அடுத்து இவங்க தான் இதான் பண்ண போகிறாங்கன்ற. ஆனால் அவங்க ரொம்ப மெனக்கிட்டு பயங்கர பரபரப்பாக, அதை படம் பரபரப்பாக இருக்குது, பார்க்குறவன் அப்படின்னு உட்காந்து கிடக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, ஆர்யா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு எப்படிப்பா அப்படின்னு. ஏன்னா பொதுவாக கதாநாயகிங்க தான் அப்படி வருவாங்க போவாங்க, அவங்க ஒரு கிளாமர் ட்ரெஸ்ஸில் காமிப்பாங்க, அப்புறம் ஃபேஷன் ஷோ மாரி நடப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் அதான் வேலையாக இருக்குது, பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த ஃபிட்னஸ் அது இதெல்லாம் சூப்பராக வச்சுருக்காப்புல, அதே மாதிரி இது பண்ணுறாப்புல.
நடிப்பு வழக்கம் போல் நடிப்பு தான். இன்னும் ஆரியா நிறைய எத்தனை படம் நடித்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கௌதம் ராம் கார்த்திக். ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரகுவரன், எஜே சூர்யா இவங்களுக்கெல்லாம் அந்த கேரக்டர் கொடுத்தா பிச்சிடுவாங்க வந்து. அப்படி நல்லா பண்ணியிருக்காரு வந்து அவர். ஏன்னா தொடர்ச்சி அவரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் வந்து நிறைய நான் வந்து இந்த கிராமத்து படங்கள்லாம் நடிச்சிட்டேன், நிறைய படம் கூட சொல்லலாம் வந்து படம் நடிச்சிட்டேன் நான். எனக்கு பெரிய அளவில் அந்த சிட்டி படங்கள், ஒரு மாடர்ன் படங்கள், ஒரு ஸ்பை த்ரில்லர் படங்கள்லாம் எனக்கு வரல. வந்தால் நான் என் டேலண்ட்டை காமிப்பேன்னு அந்தளவுக்கு அவருடைய இது வந்து சரத்குமார் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு வந்து. இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்பை த்ரில்லர் படம் எத்தனையோ பார்த்துருக்குறோம். தமிழில் பார்த்துருக்கோம், இந்திய சினிமாவில் பார்த்துருக்குறோம், உலக சினிமாவில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த படங்களுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, அது போகிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது எப்படின்னா அடுத்து என்னையா அடுத்து என்னையா அடுத்து என்னையா. ஏன்னா நீங்கள் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்ன ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவருடைய படங்களை போய் பாருங்கள். ஸ்பை த்ரில்லர் படம் தான் 70களில் 80களில் தொடக்கத்தில் வந்தது வந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கிரிஞ்சின்னு சொல்லலாம். வந்து வாய்ப்பு இருக்கிற இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் போய் பாருங்கள். மற்ற படங்கள்லாம் போய் சொல்கிறீங்கல்ல, அதை போய் பாருங்கள் வந்து. அப்படி அந்த காலத்தில் கொண்டாடினாங்க வந்து. இப்போ கூட அது ஒரு போர் அடிக்காதுங்க வந்து. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குதுப்பா. இவங்க எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாக பிரமாதப்படுத்தியிருக்காங்க, லொக்கேஷனில் அசத்தியிருக்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த படத்தோட காஸ்ட்டு இருக்குது, கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருக்குது, எல்லாம் ரைட்டுங்க வந்து, எல்லாம் ரைட்டு. ஆனால் வந்து நீங்கள் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டீங்க, அதை அரைச்சி வச்சுட்டீங்க. ஆனால் ரைஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, அப்போ தானே பிரியாணியை செய்ய முடியும் அப்படின்னு. அந்த ரைஸ் எங்கே, அதான் அந்த திரைக்கதை எங்கே, அந்த கதையில் பலமான கதை எங்கே, இதெல்லாம் கேள்வியாக கேட்க தோணுது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே வந்து நான் எல்லாரையும் சொல்ல, மலையாள இயக்குநர்களுக்கு வந்து இந்த தமிழர்களை வந்து ஒரு மாதிரி காட்டுறதுல சில படங்கள் தமிழ் படங்கள் இருக்கும்போதே காட்டுவாங்க வந்து. நீங்கள் கௌதமன் எடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு மாதிரி ராவாக இருக்கிறவங்க, ஒரு மாதிரி போக்கிரித்தனமாக இருக்கிற அந்த கேரக்டரு, ஒரு போதகையி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் பேர் வைப்பார் அந்த கேரக்டருக்கு, பிரமாதமான தமிழ் பேர் வைப்பார். இப்போ மனுவானந்த் கூட பார்த்தீங்கன்னா கௌதமேனன் கிட்டேருந்து வந்தவர் தான். அவர் ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தார், இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அது சொல்லி தான் ஆகணும் வந்து, நான் சொல்கிறதுக்கான இது. ஏன்னா மொழி, இனம், அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லைங்க வந்து. நம்ம இல்லைன்னு ஒன்றும் பொய் சொல்ல விரும்பல வந்து. ஒரு மொழி அரசியல், ஒரு இன அரசியல் எங்கேயும் இருக்குது, சினிமாவிலேயே இருக்குது. சரிங்க, இப்போ வந்து வேற்று மாநிலத்தில் போய் ஒரு தமிழ் டைரக்டர் அந்த மாநிலத்தில் உள்ளவனை தப்பாக காமிச்சா அப்படின்னா அதுவும் கண்டிக்கக்கூடிய விஷயம்தான், கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். சரி, இவர் இந்த டைரக்டர் மனுவானந்த் அவர் என்ன சொல்லியிருந்தார், இங்கே வெளிநாட்டில் இருந்து நான் அசிஸ்டண்டாக சேரணும்னு முடிவு பண்ணி எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அப்படியா, ரைட்டும், நீங்கள் ஒரு 5 டைரக்டரோடைய பேரை எழுதுங்க அப்படின்னாங்க. முதல் பேர் கௌதம் வாசுதேவ மேனன், கௌதம் வாசுதேவ மேனன், கௌதம் வாசுதேவ மேனன், இப்படி 5 பேரையும் எழுதினேன். ஒரே நாள் ஒரே ஃபோன் காலில் என்னை வந்து அவர் அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருந்தார். சரி, இதுக்குள்ளே நம்ம மொழி பிரச்சனைக்குள்ளே போக வேணாம். அது இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டரு, அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு முருக பக்தர், அவர் ஒரு தமிழர். மிக முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய பேர் வந்து பொன்னுசாமி, அழகான தமிழ் பேர். சரி, தமிழர், முருக பக்தர், அவர் என்னன்னா ஒரு நாட்டோட துரோகி, அவர் காட்டி கொடுக்குற ஒரு அர்த்தம் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இதில் என்ன அப்படின்னு சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், ஒரு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு மலையாளி கேரக்டர். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த அரசியல் இந்த படத்துக்குள்ளேயும் பேசியிருக்காரு இந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு விதம். இதெல்லாம் மீறி இந்த கொடுத்த இந்த பில்டப் இந்த படத்துக்கு ஏன் ஓவராக அப்படியேப்பட்ட பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியல வந்து. நீங்கள் வெறும் டெக்னிக்கல் மட்டும் இருந்தால் மட்டும் ஒரு படம் ஓடிடுமா? வெறும் டெக்னிக்கல் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை பண்ணிட்டா கதைன்னு ஒன்று வேணுமேப்பா அப்படின்ற கேள்வி தான். நானும் அப்படியே பார்க்குறேன் அந்த படம் முடிஞ்சு தியேட்டருக்குள்ளே வெளியே வந்து கதை 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 எங்கே இருக்குது, கதை எங்கே இருக்குது அப்படின்ற கடைசி வரைக்கும் என்னால் தேடவே முடியல. அதனால் இந்த சம்மருக்கு யாராவது ஒரு 2.5 மணி நேரம் சில்லுன்னு போய் தியேட்டரில் இருந்துட்டு வரலாம். எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க வந்து, இந்த வெயில் தாங்க முடியாமல் போய் தேட்டரில் ஏசி தேட்டரில் போய் உட்காந்துட்டு வந்தேன்னு. இன்றைக்கி ஏசி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருந்தால் போய் படம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.